guys, from Dubai. ஹலோ அனிமே லவர்ஸ், வெல்கம் பேக் டு பாகா டக்கர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமி பேர் என்னென்னா டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 2 ரெசிஸ்ட். ஒரு சின்ன ரீகேப். அதாவது ஃபஸ்ட்டு எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம டாக்காமிச்சி ஹீரோ வந்து ஒரு போரிங்கான லைஃப் வாழ்ந்திருக்கான். ஒரு நாள் நியூஸ் பார்க்குறான், அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து டோக்கியோ மாஞ்சின்ற கேங்னால இறந்து போயிருப்பான். இப்படியே திருப்பி அவன் போரிங் லைஃபுக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகக்குள்ள ஒன் டே அவள் ட்ரெயினில் விழுந்து சாக போகிற டைமில் டைம் லீப் ஆகி திருப்பி 12 இயர்ஸ் பாஸ்ட்டில் போயிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறான். அப்புறமேட்டுக்கா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி நாவோட்டோவை மீட் பண்ணுறான். நாவோட்டோவை மீட் பண்ணதும் இந்த மாதிரி உன் தங்கச்சியை காப்பாற்றுன்ற விஷயத்தெல்லாம் நிறைய சொல்லுவான். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம பாஸ்ட் 2017 திருப்பி ரிட்டர்ன் ஆகுவான். ஆனால் பார்த்தா அவன் நாவோட்டோ மட்டும்தான் உயிரோட இருப்பான். நம்ம ஹீரோயின் ஹினாட்டா இன்னமும் இறந்துருப்பா. ஓகே, நெக்ஸ்ட் திருப்பி அவன் இப்போ ஹாஸ்பிட்டலைஸ்டு இருந்து திருப்பி அவன் ரிட்டன் ஹோமுக்கு போனதும் நம்ம நவோட்டோ ஒரு போலீஸாக இருப்பான். இப்போ அவன் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ டாக்காமிச்சி கிட்ட சொல்லுவான். என்னென்னா, இந்த டோக்கியோ மாஞ்சி கேங்னா என்னென்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க எப்படியெல்லாம் பாஸ்டில் இருந்தாங்க, இதுக்கப்புறம் அவங்க எப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். அதாவது டோக்கியோ மாஞ்சின்றது ஒரு கேங். அதாவது டோக்கியோ ஷிபுயா இந்த பிளேஸில் ரொம்ப ரூல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க எப்படின்னா நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. அவங்க அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கல தான் டோக்கியோ மாஞ்சியோட முக்கியமான 2 லீடர்ஸ் பற்றி சொல்கிறான். ஒன்று மேஞ்சிரோ சனா அண்டு டெட்டா கிசாக்கி. இந்த மேஞ்சிரோ சனான்றது தான் நம்ம மைக்கி. ஓகேங்களா? அடுத்தது திருப்பி அவங்க அதை பற்றி பேசினே இருக்குள்ள டைம் லூப். அதாவது டைம் லூப்புன்றது டைம் ட்ராவல் மாதிரி. இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்னா, 2 பேரும் ஹேண்ட்ஷேக் பண்ணிக்குள்ளே, அதாவது நவோட்டோவும் நம்ம டக்காமிஷியும் ஹேண்ட்ஷேக் பண்ணிக்குள்ளே அவங்களுக்குள்ளார ட்ரிகர் ஆகும். அதாவது டைம் லீப் ஆகிறதுக்கு ஒரு ட்ரிகர் ஆகும். அப்போ தான் அவங்க 12 இயர்ஸ், அதாவது எப்படின்னா இவங்க இப்போ ஜூலை 5 2017 இருக்காங்கன்னா 12 இயர்ஸ் பேக் ஜூலை 5 2005 அவங்க போய் சேர்ந்துருவாங்க. ஓகேவா? இதுதான் நம்ம டைம் லீப்போட ஒரு முக்கியமான ரூல். அவன் தெரியாத இந்த ரூல் அவங்களுக்கு தெரியாமல் திடீர்னு அவங்க ஹேண்ட்ஷேக் பண்ணக்குள்ள அவன் டாக்காமிச்சி டைம் லீப் ஆகிட்டு 2005 போயிடுவான். திடீர்னு பார்த்தா அவன் ஒரு அண்டர் கிரவுண்டு ஃபைட் கிளப்பில் ஒருத்தங்க கூட 1-on-1 மேட்ச் விளையாடி இருப்பான். இந்த 1-on-1 மேட்ச் யார் நடத்துறதுக்குன்னா கியோமிசா அப்படின்ற ஒருத்தன் தான். அவன் ஷிபுயா கேங்கோட லீடர். இவன் ஒரு 3rd இயர் லீடர். ஓகேவா? இப்போ அவன் 1-on-1 மேட்ச் நடக்குள்ளே அடி வாங்கிட்டு கீழே கிடந்துப்பான். இப்போ அந்த தோத்துட்டதுனால நிறைய பேர் அவன் மேலே பெட் பண்ணியிருப்பாங்க. இந்த கோவத்தில் கியோமிஷா அவனை அடிக்க சொல்கிறான். அப்போ அடித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம டாக்காமிச்சி டோக்கியோ மாஞ்சி கேங்கை பற்றி விசாரிக்கிறதுக்காக நம்ம லீடரான கியோமிசான் கிட்ட, இந்த மைக்கிசான் அப்படின்ற அவன் பேர் உங்களுக்கு தெரியுமா, நான் அவனை பார்க்க முடியுமா அப்படின்றத டேரெக்டாக கியோமிசான் கிட்ட கேட்கவும் கியோமிசான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு அவனை அடின்னு அடித்து ரொம்ப அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவான். ஓகேங்களா? இப்போ இந்த டைமில் அவன் ரொம்ப விரத்தி ஆகிட்டு நான் ஃப்யூச்சருக்கே 2017 போகிறேன்ற ஒரு முடிவில் நாவோட்டோவை மீட் பண்ணுறதுக்காக அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறான். அப்பார்ட்மெண்ட்டு போயின்னு இருக்குள்ளே அவன் பெல் அடித்து பார்க்குறான், யாருமே வெளியே வரல. அந்த டைம் ஒரு குரல் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினான ஹினாட்டா. அவள் வெளியே என்ன இங்கே வந்திருக்கான்னு கேட்கவும் நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ ஏன் இங்கே வந்திருக்கானதும் ஹினாட்டா சொல்கிறான், நான் இதுதான் என் வீடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஹீரோ நீ அப்படி அவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் பில்ட் ஆகக்குள்ள ஹினாட்டா கேட்குறா, என்ன மறுபடியும் சண்டை போட்டு வந்தியா அப்படின்னு கேட்கக்குள்ள, ஆமாம் இன்றைக்கி கொஞ்சம் அடி அதிகமாகிடுச்சின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, நான் மட்டும் பையனாக இருந்திருந்தேன்னா உன்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன், கராத்தே கட்டிட்டு உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம ஹீரோ நானும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் ஹினா அப்படின்னக்குள்ள 2 பேர்த்துக்கும் ஒரு ஃப்ளஷ், அதாவது செக்கில் ஒரு ஃப்ளஷ் ரொமான்ஸ் இதாகுது. ஓகேங்களா? இப்போ இதை முடிச்சுட்டு அவன் திருப்பி அடுத்த நாள் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலுக்கு போனதும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறான். இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணக்குள்ளே அது அவங்க பேசிக்கிறது என்னென்னா, இன்றைக்கான அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டில் யார் இதென்ன போகிறதுனா டக்குயா ஒரு வீக்கஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி அவனோட டாக்காமிஷியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. அன்றைக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பேசினருக்குள்ளே, நான் உன்னை காப்பாற்றுறேன், உனக்கு போல் நான் போய் ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு பேசக்குள்ளே டக்கையா சொல்கிறான், இல்லை நான் தான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டாக்காமிச்சி கிட்ட, நான் இன்றைக்கி ஜெயிச்சிட்டேன்னா நீ எனக்கு ட்ரீட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அன்றைக்கான அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டும் வருது. 1-on-1, அதாவது
டக்குயாவும் இன்னொருத்தனும் அதை சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ டக்காமிச்சி கத்துறான், வெயிட் ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ரெகுலர் ஃபைட் எப்போ பார்த்தா போர் அடிச்சுக்கிட்டே இருக்குது, எனக்கு வந்து இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லீடரான கியோமிசா நான் உன் கூட சண்டை போடணும், உன் கூட சண்டை போட்டு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட்டாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது.